Hello everyone, how are you? Welcome to our YouTube channel. So நம்ம இப்போ மார்ச் 8th டேட்டில் இருக்கோம். ஸோ ஹாப்பி உமன்ஸ் டே. ஸோ இந்த உமன்ஸ் டேல நான் எபிலெப்சி ரிலேட்டடாக ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலான்னு தெரியல, தேர் இஸ் எ டைப் ஆஃப் எபிலெப்சி கால் கேட்டாமேனியல் எபிலெப்சி. அதாவது அடாலசன்ட் கேர்ள்ஸ், அதாவது இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, யங் உமன், அதாவது ஒரு பீரியட்ஸ் அட்டைன் ஆகி ரீப்ரொடக்டிவ் ஏஜ் இருக்கக்கூடிய உமன், ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு டைப்பான எபிலெப்சி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் கேட்டாமேனியல் எபிலெப்சி. ஸோ கேட்டாமேனியல் எபிலெப்சினா என்னன்னா, பொதுவாக இந்த உமனுக்கு பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸுங்கிறது மந்த்லி சைக்கிள் ஏற்படுறது வழக்கம். அது நம்ம தமிழில் மாதவிடாய்னு சொல்லுவோம். இந்த மந்த்லி சைக்கிளுக்கும் இந்த எபிலெப்சிக்கும் க்ளோஸாக ரிலேஷன் இருக்கக்கூடிய அந்த எபிலெப்சி டைப்புக்கு பேர் கேட்டாமேனியல் எபிலெப்சி. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி சைக்கிள் ஹார்மோனல் சைக்கிளுக்கு கூட க்ளோஸ்லி லிங்க்டு. நம்ம பாடியில், உமனோட பாடியில் 2 டைப்பான ஹார்மோன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஈஸ்ட்ரோஜன், இன்னொன்று வந்து ப்ரொஜெஸ்ட்ரோஜன். இந்த ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன் பார்த்தீங்கன்னா சீஷர் உண்டாக்கக்கூடிய தன்மை, அதாவது சீஷரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை உள்ள டைப். ப்ரொஜெஸ்ட்ரோன்கிற ஹார்மோன் சீஷரை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய தன்மை உள்ள டைப். ஸோ இது ரெண்டும் ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும்போது அந்த சீஷர் காமனாக வர்றது இல்லை, ஸ்டேபிளாக இருக்குது. ஏதோ ஒரு சில காரணங்கள்னால, மேபி டியூ டு சம் ஜெனடிக் மெக்கானிசம், இந்த இம்பேலன்ஸ் ஏற்படும் போது அது சீஷர் ட்ரிகர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ங்கிறது சீஷருக்கான காரணம் கிடையாது, அது ஒரு சீஷருக்கான பொட்டன்ஷியல் ட்ரிகர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸில் பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு அல்லது சில உமனுக்கு அந்த டயத்தில் சீஷர் அதிகமாக இருக்கிற சான்ஸ் இருக்குது. பீரியட்ஸுக்கு முன்னாடியோ அல்லது பீரியட்ஸ் டயத்துலையோ அல்லது பீரியட்ஸ்க்கு அப்புறமாவோ. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி சீஷர் ஃப்ரீக்வன்சி ஒரு குறிப்பிட்ட டயத்தில் அதிகமாக ஃபீல் ஆகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டயத்துலையோ இல்லை பீரியட்ஸ் சுற்றி அரௌண்ட் இருக்கக்கூடிய டயத்துலையோ மெடிசின்ஸ் கொடுத்து ஃபிக்ஸ் வருது அப்படிங்கிற தன்மை இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பீரியட்ஸோடையோ இல்லை மந்த்லி சைக்கிளோடையோ லிங்க் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம கேட்டாமேனியல் எபிலெப்சி சஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு கேட்டாமேனியல் எபிலெப்சி டைப் அப்படின்னு இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அது எப்படி நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமாக சீஷர் டைரி நம்ம மெயின்டைன் பண்ணணும். சீஷர் டைரி மெயின்டைன் பண்ணும்போது நம்மளுடைய மென்ஸ்ட்ரல் பீரியடோட கேலண்டருக்கும் சீஷர் வரதுக்கான டேட்ஸ்க்கான கேலண்டருக்கும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த சீஷர் டைரியும் மெயின்டைன் பண்ணுங்க, ஒரு மென்ஸ்ட்ரல் டைரியும் மெயின்டைன் பண்ணுங்க. பீரியட்ஸ் எந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆனிச்சு, எந்த டேட்டில் முடிஞ்சிச்சு, திருப்பி எந்த டேட்டில் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேலண்டரை மெயின்டைன் பண்ணுறது மூலம் இந்த கேட்டாமேனியல் எபிலெப்சியை டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ உங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகே, ஸோ பொதுவாக குழந்தைங்களுக்கான டாக்டர் அல்லது ஈவன் அடல்ட்கான நியூராலஜி அல்லது எபிலெப்டாலஜி டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேட்டர்ன் இருக்குன்னா ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா டெஃபினட்டாக ஹார்மோனல் செக்அப்ஸ் பண்ணுவாங்க. தேவைப்பட்ட கைனகாலஜி டாக்டருக்கும் பீரியட்ஸ்லாம் ஒரு ரெகுலராக போகுதா அப்படிங்கிறத செக்அப் பண்ணுறதுக்கு ஒரு செக்அப் கேட்பாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் மெடிசின்ஸ், ஆன்டிசீஷன் மெடிக்கல்ஸ் டோசஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ்க்கு ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி ஒரு 5 டேஸ் லேட்டர் எக்ஸ்ட்ரா டோஸ் அல்லது எக்ஸ்ட்ரா மெடிசன் கொடுக்கறது கூட சான்ஸ் இருக்குது. வெரி ரேர்லி ஈவன் ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்ஸ் கூட கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேட்டாமேனியல் எபிலெப்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலம் இந்த பீரியட்ஸ் டயத்தில், இந்த மாதவிடாய் டயத்தில் ஏற்படக்கூடிய வலிப்பு, அந்த ஃபிட்ஸை நம்ம முடிஞ்ச அளவுக்கு தடுக்க முடியும். இதை ரெகனைஸ் பண்ணுறது மூலம் இதை ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த கண்டிஷனை நம்ம காமனாக ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியும். ஸோ இது சம்பந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸோ டவுட்ஸோ இருந்தால் யூ கேன் ஆல்வேஸ் அப்ரோச் அஸ். ஹாப்பி உமன்ஸ் டே, ஹாப்பி ஹெல்தி சேஃப் உமன்ஸ் டே. 2 minutes இருக்குங்க.